விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டத்திலே கள்ளச்சாராய மரணத்திற்கு சிபிசிஐடி விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதேதான் கள்ளக்குறிச்சியிலும் சிபிசிஐடி விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்திருக்கின்றார். ஏற்கனவே சிபிசிஐடி விசாரிக்கப்பட்டு தோல்வியிலே முடிந்திருக்கின்றது. உண்மையிலேயே சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த மெத்தனால் விற்பனை தடுத்து நிறுத்திருக்கலாம். ஆனால் சிபிசிஐடி இந்த வழக்கை ஒப்படைத்த காரணத்தினாலே சரியாக நடைபெறவில்லை. அது மட்டுமல்ல, இந்த கள்ளச்சாராய மரணத்திலே அரசு அதிகாரிகள் உயர் பதவியில் இருக்கின்றவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். காவல்துறை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். வருவாய்த்துறை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆளுங்கட்சி அதிகாரமிக்கவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்டவர்கள். மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்டு அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டுதான் சிபிசிஐடி இவர்கள் எப்படி நியாயமாக இதை விசாரிப்பார்கள். அதனால்தான் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். இந்த அரசாங்கத்தை செய்யமுடிக்கவில்லை. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றோம். வருகிற 3ஆம் தேதி இன்றைக்கு அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நீதி நிலைநாட்டப்படும், நல்ல தீர்ப்பு கிடைக்கும், சிபிஐ விசாரணை நீதிமன்றத்தின் மூலமாக கிடைக்கும் என்று நம்புகிறோம். ஆக இப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் எங்களுக்கு பேச வாய்ப்பு மறுக்கப்பட்ட காரணத்தினால் மக்கள் மன்றத்தை நாங்கள் சந்தித்து அறவழியிலே இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் இப்படி நடத்திக் கொண்டிருக்கின்றதை தெரிவித்துக் கொள்கிறேன்.